உங்களுக்கு இப்போ இது இன்ஜின் சைடு, இது இன்ஜின் சைடு, இது உங்களுக்கு ஃபார்மேஷன் சைடு இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னா பைப் இப்போ அட்டாச் பண்ணியிருக்காங்களா, பைப் த்ரூவில் இருக்குது. பிரேக் இப்போ பிரேக்கிங் கண்டிஷனில் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இன்ஜின் டிட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த டிட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன ப்ரீகாஷன் பார்க்கணும். அப்போ ஸ்டேஷனில் டியூட்டி இருக்கீங்க, பாயிண்ட்ஸ்மேன் இல்லை ஜஸ்ட்டு கட் பண்ண மட்டும் சொல்லுங்கள். செக்யூரிங் ஸ்டேபிளிங் தனியாக சொல்லிட்டு போகணும், தனியாக வீடியோவில். இன்ஜின் சைடு ஃபீடிங் பைப்பு க்ளோஸ் பண்ணிட்டீங்க. பிரேக் பைப்பு இன்ஜின் சைடு க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ரைட். வேறு ஃப்ரம் ஃபார்மேஷன் சைடு ஃபீடிங் பைப்பு எங்கில் காக்கு க்ளோஸ் பண்ணுறீங்க. ரைட். அடுத்து பிரேக் பைப்பு ஃபார்மேஷன் சைடு க்ளோஸ் பண்ணுறீங்க. அடுத்து இப்போ இன்ஷூர் பண்ணியாச்சு. பைப் இஸ் across எங்கில் காக் இஸ் across condition. across means it is closed. எங்கேயும் across conditionல இருக்கு means closed. இதே இன்ஷூர் பண்ணணும். இதையோ ரெண்டு திங்ஸ் இன்ஷூர் பண்ணணும். ஃபார்மேஷன் சைடு, லோக்கோ சைடு. இதுக்கப்புறம் பைப்பு கட் பண்ணணும். ஓகே. ஸோ மாஸ்டர் கட் பண்ண போகிறாங்க, பாருங்கள் எப்படி கட் பண்ணுறாங்க. பண்ணிங்க மாஸ்டர். ஓகே, கட் பண்ணியாச்சு. அடுத்து ரைட். ஓகே, கிளியர் ஆச்சு. இப்போ மாஸ்டர் உங்களுக்கு சப்போஸ் ஒரு ஃபார்மேஷன், இதே ஃபார்மேஷன் இருக்கும், இது உங்களுக்கு லோக்கோ. ஸோ ரெண்டு அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணக்கப்புறம் நீங்கள் பைப்பு மாற்றுறீங்களா, அதுக்கப்புறம் பைப் த்ரூ பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? ரெண்டு பக்கம் இன்சூர் பண்ணுறீங்க. எப்படி இருக்கணும்? ரெண்டு பக்கம் லாக்கில் இருக்குது. ரைட், வெரி குட். பண்ணிக்கோங்க. மாற்றுங்க. இதை மாற்றும் போது பாருங்கள் எப்படி எஸ்கில் பாருங்கள். எப்படி ஒரு பைப்பு மேலே தூக்கணும், கொஞ்சம் ஃபோல்டு பண்ணணும். அடுத்து இதே பைப்பு வாங்கி எப்படி பாருங்கள், ஈஸியாக பண்ணுறாங்க. வந்துருச்சா? இப்போ திருப்பி இதே பைப்பு சேம். ரைட். ஓகே. இப்போ சவுண்டு வரணும். இப்போ பைப்பு மாற்றாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க லோக்கோ பைலட், ஓகே த்ரூ பண்ணிக்கோங்க, பைப் த்ரூ பண்ணிக்கோங்க. எந்த சைடு, இதே ஃபார்மேஷன் சைடு இருக்கும், இதே லோக்கோ சைடு. எங்கள் காக்கு எந்த சைடு எந்த சைடு உங்களுக்கு த்ரூ பண்ணிக்கோங்க மாஸ்டர். என்ன சைடு த்ரூ பண்ணணும்? ரைட். ஃபார்மேஷன் சைடு ஓப்பன் பண்ணணும். ஃபார்மேஷன் சைடு ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபார்மேஷன் சைடு ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து உங்களுக்கு இன்ஜின் சைடு. ஓகே. அடுத்து இன்ஜின் சைடு ஃபஸ்ட்டு ஃபீடிங் பைப்பு ஓப்பன் பண்ணணும். பண்ணிங்க மாஸ்டர். இதை ஃபீடிங் பைப் மாஸ்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ லோக்கோ பைலட் வெயிட் பண்ண சொல்லிடுவாங்க. கொஞ்சம் 1 or 2 minutes வெயிட் பண்ண சொல்லிடுவாங்க. எதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறாங்க? ப்ரெஷர் ஏறணும். அதே மாதிரி ஒரு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு பிரேக் சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதில் ப்ரெஷர் ஏறணும் கடைசி வரைக்கும். அதை 2 minutes, ஐ திங்க் 1 or 2 minutes வெயிட் பண்ண சொல்லிடுவாங்க. திருப்பி ஓகே பிரேக் பைப் த்ரூ பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிடுவாங்க லோக்கோ பைலட். பண்ணிக்கோங்க, த்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ பிரேக் பைப்பு எங்கில் காக்கு த்ரூ பண்ணியாச்சு. ஸோ ஆல் ப்ரிகாஷன் பார்த்தீங்களா, இது மாதிரி ப்ரிகாஷன் பார்க்கணும். ஓகே. only for இதே உங்களுக்கு ட்ரைனிங் only for கப்ளிங் பைப் த்ரூ எப்படி பண்ணுவீங்க அதை மட்டும், வேறு ஒன்றும் இல்லைண்ணா. ஓகே, பண்ணுவீங்களா? ஓகே. ஸோ மேடம் நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணிக்கோங்க. வாங்க. உங்களுக்கு என்ன கண்டிஷன்னா, இப்போ லோக்கோ ஆர் ஃபார்மேஷன் ரெண்டு அட்டாச்சில் இருக்குது, பிரேக்கிங்கில் இருக்குது. இப்போ லோக்கோ கட் பண்ணணும். ஓகே. எஸ்டாப்ளிங் செக்யூரிங் இப்போ இல்லை, பண்ண வேண்டாம். இப்போ ஜஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு டேக் அப் கிளாஸ் ஒன்லி ஃபார் இன்ஜின் கட் பண்ணும்போது என்னென்ன ப்ரிகாஷன் பார்க்கணும். ஃபார் த கப்ளிங் பைப்பு எங்கில் காக்கு அதை மாதிரி மட்டும், வேறு ஒன்று சொல்ல வேண்டாம். மட்டும் கப்ளிங்கில் உங்களுக்கு எங்கில் காக்கு எப்படி இருக்கணும் அதை பார்க்கணும். சொல்லுங்கள் எப்படி பண்ணுவீங்க? க்ளோஸ் கண்டிஷனில் வைக்கணும். ரைட். ஓகே. அடுத்து இன்ஜின் சைடு, இதே இன்ஜின் சைடு. ஓகே. அடுத்து வைக்கணுங்க. ரைட். ஓகே. வேறு ஓகே. கப்ளிங் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம்
ப்ரிகாஷன் பார்க்கணும். இது கை ஃபிங்கர் எங்கே போட்டக்கூடாது அங்கே பார்க்கணுண்ணா. ரைட், ஓகே. எங்கே பாருங்கள். ஓகே, சரி. நீங்கள் யார் பார்ப்பீங்க திருப்பி?